رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى حدثنا حميد بن مسعدة البصري حدثنا حميد بن الأسود عن أسامة بن زيد عن الزهري عن عروة عن عائشة رضي الله تعالى عنها قالت ما كان رسول الله صلى الله عليه وسلم يسرد سردكم هذا ولكنه كان يتكلم بكلام بين فصل يحفله من جلس إليه فيما رواه البخاري وأخرجه الترمذي في جامعه. கண்ணியத்துக்குரிய ஆலிம்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ரபியுல் அவல் மாதத்துடைய 4வது பிறையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்முக வர்ணனை சம்பந்தமான பாடமான இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு முறை எப்படி இருந்தது, அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பாடத்தை தொகுத்திருக்கிறார்கள். ஷமாயிலி திர்மிதி என்ற இந்த கிதாபிலே அதோடைய இமாம் கைஃபகான கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். பாபு கைஃபகான கலாமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, அவர்களிடமேயுள்ள பாசம் ஈமான் கொண்ட எங்களுக்கு மிக முக்கியம். ஏனென்றால் நாம் உலகத்தில் வாழுகின்ற எமக்கு விருப்பமான அத்தனை அன்பும் பாசத்தை விட நபி அவர்கள் மீது எப்போது எமக்கு பாசம் வருகிறதோ அப்போதுதான் எமது ஈமான் பூர்ணம் அடைகின்றது, பரிபூர்ணம் அடைகிறது. அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்திருக்கிறார்கள், எப்படி பேசியிருக்கிறார்கள், எப்படி நடந்திருக்கிறார்கள் என்ற நேரடி வர்ணனையின் இன்றைய பாடமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு. ஷமாயிலி திர்மிதியிலே அதனுடைய இமாம் கிட்டத்தட்ட 197 பாடங்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நேரன வர்ணனை சம்பந்தமாக கூறியிருக்கார். அதில் ஒரு பாடம்தான் நபி அவர்களுடைய பேச்சு சம்பந்தமாக. இந்த தலைப்பின் கீழ் இதனுடைய இமாம் 3 ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பாடத்திலே வெறும் 3 ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த 3 ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு முறை அவர்களுடைய எப்படி இருந்தது என்பதை இமாம் இந்த இடத்திலே வர்ணித்து காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இருக்கின்ற உலகத்துடைய பாஷைகளில் அரபு பாஷை மிகவும் ஆழம் கூடியது, அதோடைய விளக்கம் மிகவும் கூடியது. அது ஒரு ரசனையான, ஒரு இன்பமான ஒரு பாஷை. அதை ஒழுங்காக பேசுகின்றவர்களுடைய அந்த பாஷையை பார்க்கின்ற போது அதுக்கு ரசனை இருக்கிறது. இதனுடைய வரலாற்று தொகுதியிலே அதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவ்வளவு சொல்நய இலக்கியத்தோடு பேசினாங்களோ அதற்கு பின்னால் சொல்நய இலக்கியம் மரணிக்கப்பட்டு விட்டது. தான் நபியாக ஆக்கப்பட்டதுக்கு பின்னால் தனக்கு அந்த சொல்நய இலக்கியம் கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த சொல்நய இலக்கியம் என்பது பேச்சோடு சம்பந்தப்பட்டது. அந்த பேச்சுடைய அந்த சொல்நய இலக்கியம் தான் மனிதனுடைய ஈர்ப்பு சக்தியை ஈர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு விடயம் தான் அந்த பேச்சு என்பது. எம்மில் பலரை சில நேரத்தில் பார்க்கலாம், சிலருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, அவருடைய பேச்சு வன்மையும் நல்லா இருக்கு, ஃபசாஹத்துல் கலாம். அந்த பேச்சு வன்மையினால் அவர்கள் ஈர்க்கப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகையிலே பேச்சு வன்மையினால் சமூகத்தில் ஈர்க்கப்பட்டார்கள். நபியுடைய அறிவு, நபியுடைய அஹ்லாக், நபியுடைய அழகு என்று சொல்லுகின்ற நபியுடைய ஈர்ப்பு சக்திகளில் ஒன்றுதான் நபியுடைய ஃபசாஹத், நபியுடைய அந்த பேச்சு வன்மை, அழகான இலக்கிய நயத்துடன் கலந்த சில பேச்சுகள் தான் நபி அவர்களை அந்த ஈர்ப்பதற்குரிய காரணங்களில் அதுவும் ஒன்றாக காணப்பட்டது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட இந்த அரபு பாஷை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே அரபு பாஷையாக இருக்கிறான் என்பதை
இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன், நாம் இந்த குர்ஆனை அரபி பாஷையிலே இறக்கினோம். ஏனென்றால் இருக்கக்கூடிய அந்த சமூகம் அரபியை பேசுகிறார்கள், அவர்கள் அதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்று அல் குர்ஆன் சூரா யூசுஃபிலே 2ஆம் வசனத்தை சொல்லுது. எனவே நபியுடைய இந்த பேச்சு அரபி பாஷையாக இருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்திலே பேச்சு அரபி பாஷையாக இருக்க போகிறது. இன்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் அந்த வஹீயும் அரபு பாஷையாக இருக்கிறது. அதோடைய ரசனைகள் மிகவும் வித்தியாசமானது. அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு முறை எப்படி இருந்தது என்பதை இங்கே பார்ப்போம். இதில் இமாம் முதலாவது ஹதீஸை இப்படி கொண்டு வருகிறார்கள். மாகான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. யஸ்ருது சரதக்கும் ஹாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாங்கள் எப்படி ஸ்பீடாக பேசுவோமே, நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவோம். அந்த ஸ்பீடாக பேசுகிறதுல அவசரத்தன்மை எடுப்போம், அதை ஒன்றோடு இணைச்சி பேச முயற்சிப்போம். அந்த முயற்சிக்கின்ற நேரத்தில் வேலையில் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றவர்களுக்கு சில நேரத்தில் விளங்காமல் போயிடும். ஏன்னா எங்களோட பேச்சுடைய ஸ்பீட் அவசரம், அதே நேரத்தில் அதை இணைக்கின்ற அந்த விதங்கள் சில நேரத்தில் முன்னுக்குள்ளவங்களுக்கு விளங்காமல் போயிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு உங்களை போன்று அப்படி வேகமாக பேசக்கூடியதாக இல்லை என்று அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்படியானால் எப்படி இருக்கும்? வலாக்கின்னஹு கான யதகல்லமு பிகலாமின் பையினின் ஃபஸ்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற போது அந்த பேச்சு மிகவும் தெளிவானதாக, அதை பிரித்து விளங்கக்கூடிய முறையிலே ஒரு 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 வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் மத்தியிலே விளங்கக்கூடிய முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பேச்சுடைய அமைதித்தன்மை இருக்கும் என்றால், யஹ்ஃபலுஹு மன் ஜலஸ இலைஹி, நபியுடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நபி சொல்லுவதை மனனம் செய்கின்ற அளவுக்கு நபியுடைய பேச்சு மிகவும் தெளிவானதாக, அழகானதாக, விளங்கக்கூடியதாக, பிரித்து விளங்கக்கூடியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு இருக்கும் என்று இந்த ஹதீஸிலே ஷமாயிலி திர்மிதியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு தோதுவாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபிலும், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபிலும் இவ்வாறு வசனத்தை அமைத்திருக்கிறார்கள். லம் யகுன் யஸ்ருதுல் ஹதீஸ கஸர்திக்கும், இது புகாரி முஸ்லிமில் இப்படி வருகிறது. அந்த ஹதீஸில் எப்படி வருது, இதில் எப்படி வருதுன்னா அதே அர்த்தம் தான். அதாவது நீங்கள் பேசுவதை போன்று வேகமாக பேசுவதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வேகமாக பேசக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸிலே முஸ்லிமில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதற்கு இப்படி சொல்கிறார்கள். கான யுஹத்திஸ் ஹதீஸன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால், லவ் அத்தகுல் ஆத், எண்ணக்கூடியவன் எத்தனை எழுத்துக்களை சொல்கிறாங்க, எத்தனை வசனங்களை சொல்கிறாங்க என்பதை ஒரு மனிதன் என்ன நினைத்தால் லஹ்சாவு, அவனால் அதை கணிப்பிட முடியும். இதிலிருந்து என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்த இமாம் என்ன சொல்ல வர்றன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுகள் கொச்ச பேச்சாக அல்லது கொன்னல் பேச்சாக அல்லது மிக வேகமாக பேசுகின்ற போது இணைப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமாக அல்லது அந்த பேச்சு விளங்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு மிக வேகமாக பேசக்கூடிய அளவுக்கு அல்லது முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒருபோதும் இருக்காது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய செய்தி என்ன? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவல்லா வஹ்யு யூஹா, நபிகள் தன்னுடைய இச்சை பிரகாரம், தன்னுடைய மன இச்சை பிரகாரம் பேச மாட்டாங்க. எது வஹியாக இறக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதனால் நபியுடைய பேச்சை யாருக்கும் விளங்க முடிகின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு இருந்தது. இன்னும் 2வது ஹதீஸிலே ஹத்தஸனா முஹம்மது இப்னு யஹ்யா قال حدثنا ابو قتيبة قتيبة بن سلم بن قتيبة عن عبد الله بن المثنى عن سمامة عن انس بن مالك رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يعيد الكلمة ثلاثا لتعقل عنه. இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் தன்னுடைய கிதாபிலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஷமாயிலி திர்மிதியிலே இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஜாமியிலும் பதிவு செய்திருக்கிறார். இந்த ஹதீஸை என்ன சொல்கிறாங்கன்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை, ஒரு செய்தியை, ஒரு மெசேஜை 3 தரம் மீட்டு சொல்லுவார்கள். லி துஅக்கல அன்ஹு,
அந்த விஷயத்தை நீ விளங்கி கொள்ளப்படுவதற்காக வேண்டி. அப்போ என்ன அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுறாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே செய்தியை 3 தடவை சொல்ல மாட்டேன். எதில் வெரி இம்போர்ட்டாக இருக்குதோ, எது மிக முக்கியமாக இருக்குதோ அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். ஒரு கட்டத்தில் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சிறந்த ஒரு அறிவாளி, நபியுடைய காலத்தில் யமன் தேசத்துடைய ஒரு கவர்னராக இருந்தாங்க. அவங்க ஒரு ஃபக்கீஹாக இருந்தாங்க, ஒரு பெரிய ஒரு அறிவாளி, மார்க்க அறிஞர். அவங்கள ரசூலோட காலத்திலே ஒரு கவர்னராக யமனுக்கு அனுப்பினாங்க. அந்த ஆட்சி செய்கிறதுக்காக நபியுடைய ஆட்சி எல்லைக்குள்ளால் அந்த ஜசீரத் அரபு தேசத்தில் யமனும் அந்த காலத்தில் இருந்துச்சு. அவங்க ஆட்சி செய்கிறதுக்கு அமைக்கப்பட்ட அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லப்பைக் யா முஆத், லப்பைக் லப்பைக். லப்பைக்னா அவங்களுக்கு கொஞ்சம் அழைக்கிறது. அப்போ 3 தரம் சொல்கிறாங்க. அதுக்கு மாதிரி எங்கே இருக்கிறாங்க? மிச்ச தூரத்தில் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டி ரசூலோட பின்னால் இருக்கிறாங்க, குதிரையில் இருக்கிறாங்க. அப்போ 3 தரம் சொல்கிற எதுக்குன்னா சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்க கொடுக்குற மெசேஜ் இருக்குது இல்லையா, அது ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கு தான் அதை ஒன்று சொல்லப்படுறது. 2, அது சொல்லப்படுற மெசேஜ் மிக முக்கியமான ஒரு செய்தி. சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்லுவார்களோ அவர் சுருக்கத்திலே நுழைந்து விட்டார். அதாவது கவனத்தை தன் பக்கம் கூடுதலாக ஈர்ப்பதற்காக வேண்டி, தன் பக்கம் அவர்களை அழைத்துக் கொள்வதற்காக வேண்டி, நான் சொல்லப்படக்கூடிய செய்தி மிக முக்கியமான செய்தி என்பதற்காக வேண்டி அதை திருப்பி சொல்வார். அப்படி சில இன்றைக்கும் இருப்பாங்க, நிறைய பேச்சாளர்கள் இருப்பாங்க, சில விஷயங்களை மெசேஜ்களை சொல்ல நினைச்சா அதை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் இதில் நிறைய தற்கால கல்வி ரீதியான விஷயங்களை பேசலாம். படித்து கொடுக்குறவங்களுக்கு இதில் நிறைய பிரயோஜனம் இருக்குது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேசினாங்க சொல்லி அப்படி பேசுகிறதுல என்னென்ன விடயங்கள் எல்லாம் அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது 2வது ஹதீஸில் இப்படி சொல்கிறாங்க. இதனுடைய 3வது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பேச்சு வன்மை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி இதிலே கொண்டிருக்கிறார். ஹத்தஸனா சுஃபியான் இப்னு வக்கீ قال حدثنا جمي بن عمير بن عبد الرحمن بن عجلي قال حدثني رجل من بني تميم من ولد أبي حالة زوج خديجة رضي الله تعالى عنها يكنى أبا عبد الله عن ابن لأبي حالة عن الحسن بن علي رضي الله تعالى عنه قال سألت خالي هند بن أبي حالة وكان وصافا فقلت سفلي மந்திக ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா தன்னோட மகன் ஹசன் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஏண்ட மாமா யார் ஹிந்த பின் அபி ஹாலா அவரிடத்தில் நான் கேட்டேன். ஏனென்றால் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனை செய்கின்ற விடயங்கள் பொதுவாகவே வர்ணனை செய்வாங்க. யாரையுமே நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த வர்ணனை செய்யக்கூடியவர்களாக இருப்பதனால் அவர்கள் வர்ணனைக்குரியவர்களாக இருப்பேன். அவர்களிடத்தில் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுடைய நிலைமை எப்படி இருப்பதை வர்ணித்து காட்டுங்களேன், சிஃப்லி எனக்கு வர்ணித்து காட்டுங்கோ சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவாசிலல் அஹ்ஸான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் கவலை உடையவர்களாக இருந்தார்கள். தாயிமல் ஃபிக்ரத்தி, அவர்கள் மிகவும் எப்போதும் சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். லைசலகு ராஹத்துன், அவர்கள் இந்த விடயங்கள் எதிலும் ராகத் எடுக்க, அதாவது அதிலிருந்து நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. தவீல சக்தி, அவங்க மிக நீண்ட அமைதியுடையவர்களாக இருந்தார்கள். லா எத்தகல்லமு ஃபீ கைரி ஹாஜத்தின், தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். எஃப்ததிஹுல் கலாம வ யக்திமுஹு பி இஸ்மில்லா, அவர்கள் பேச்சை ஆரம்பித்து அதை அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அந்த பேச்சை முடித்துக் கொள்வார்கள். இப்போ இதில் மிக நிறைய விஷயங்கள் இதில் பேசப்படுது. அதில் எங்களுக்கு 1வது பார்க்குற நேரத்தில் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவாசிலல் அஹ்ஸான், எப்போவுமே கொஞ்சம் கவலையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று வருகிறது. இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தவாசிலல் அஹ்ஸான் என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் அவங்க அமைதி உள்ளவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏண்டா, அதாவது பேச்சு தானே பற்றி பேசுகிறான்னு நபி அவர்களுடைய பேச்சு இல்லை. அப்போ என்ன இருப்பாங்க நபி அவர்கள்? பேசுகிற நேரத்தில் பேசுவாங்க, பேசாத நேரத்தில் எப்படி இருப்பாங்க?
மிகவும் கவலையுடையவர்களாக இருப்பார்கள். எதை பற்றி கவலையுடையவர்களாக இருப்பார்கள்? இந்த தீன் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் இந்த உம்மத்துக்கு சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே கவலை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்படுது. ரெண்டாவது சொல்லப்படுது, அவர்கள் தாயிமல் ஃபிக்ர், அதாவது அதிகமாக இதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்போ கவலையும் சிந்தனையும் ரெண்டு உண்டாகத்தான் இருக்கும், ஒன்றுக்குள்ளால இணைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஒருத்தர் இப்போ அமைஞ்சு கொண்டு இப்படி இருக்கிறாரு, அவர் யோசிச்சு கொண்டிருக்காரு. ஒருத்தர் கேட்கலாம், நீங்கள் என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, பேசுகிறீங்கல்ல. அவர் யோசனை என்னன்னா அவர் சிந்திச்சு கொண்டிருக்கார், என்னமோ ஒன்று சிந்திச்சு கொண்டிருக்கார். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த உம்மத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி, அல்லாஹ் உலகத்தில் என்னென்ன படைப்புகள்லாம் படைத்திருக்க அவன் ஆச்சரியமான படைப்புகளை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தில் சிந்தித்து கொண்டு இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விஷயம் சொல்லப்படுது அவர்களிடத்திலே, அவர்கள் லைஸ லஹு ராஹத்துன், அவர்களுக்கு நிம்மதி இருக்கவில்லை என்று சொல்லப்படுது. அப்படின்னா அவங்க துனியாவுடைய விஷயங்கள் இன்பங்களை தேடுகின்ற, துனியாவுடைய இன்பங்களை தேடுற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியை தேடல. நபியுடைய நிம்மதியை தேடினாங்க தீனில், மார்க்கத்தில். அல்லாஹ்வுடைய விஷயத்தை சொல்கிறது, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறது, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்கிறது, அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்தி மக்களுக்கு சொல்லுவது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கவனம் இருந்துச்சு. அதனால தான் முத்தவாசில் அல் அஹ்ஸான் தாயிமல் ஃபிக்ர், இந்த செய்தியில் இந்த உணர்வுகிட்ட வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, எப்போவுமே வச்ச பேசி கொண்டிருந்ததில்ல, எப்போவுமே தேவையில்லாத விஷயத்தை பேசினதில்ல. அப்போ நபி அவர்கள் பேசுவார்கள், பின்னுக்கு வரும் பேசுவார்கள். எப்படி பேசுவார்கள், எப்படி கருத்துள்ளதை பேசுவார்கள் என்பது வரும். ஆனால் அதற்கிடையில் நபி அவர்கள் பேசாமல் இருப்பதாக இருந்தால் அவர்கள் கவலை தோய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய விடயத்தில் சம்பந்தமாக சிந்தித்து கொண்டு அதனுடைய ஊடாகத்தான் தன்னுடைய சிந்தனை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, ராஹத் இல்லை என்று ஹதீஸில் வரக்கூடிய விஷயத்திலே துனியாவுடைய விஷயத்தில் தான் அவர்கள் அந்த இன்பத்தை தேடுவதில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்று தான் அர்த்தம் வைக்க வேண்டும். அன்னல் முராத் லைஸ லஹு ராஹத்துன், அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்பது அதற்கு ஆதாரமாக சொல்கிறார்கள். வயுஅய்யிது ஹதீஸு அரிஹ்னா யா பிலால், பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எங்களுக்கு ராகத்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் தான் என் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ நபி அவர்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள், அந்த ராகத்தை தேடியிருக்கார்கள், கண் குளிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளத்தை சந்தோஷப்படுத்தியிருக்கார்கள். இது போன்ற இந்த ஹதீஸெல்லாம் பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இப்படி தன்னுடைய படைப்புகளை சிந்திக்கக்கூடியவர்களை இப்படி புகழ்கிறார். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அவர்கள் அந்த நல்லவர்கள் எப்படி என்றால் இந்த வானம் பூமியுடைய படைப்பை பற்றி அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் தாயிமல் ஃபிக்ர் முத்தவாசில் அஹ்ஸான் என்றால் நபி அவர்கள் இப்படியான விடயங்களை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பதை நல்லவர்கள் மூமின்கள் சிந்திப்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது அவர்கள் வானத்தையும் பூமியுடைய படைப்புகளை பற்றி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சிந்தித்து விட்டு அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவ்வளவு பிரமாணமான படைக்கப்பட்ட இந்த மரங்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கோள்களாக இருக்கலாம், இவ்வளவு பெண்ணாம்பெரிய படைப்புகள்லாம் யா அல்லாஹ் நீ வீணுக்காக படைக்கப்படவில்லை, இதை வீண் விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை, மாறாக சுப்ஹானக நீ தூய்மையானவன், ஃபக்கினா அதாபன்னார், இவைகளில் மாட்டிக்கொண்டு இவைகளில் சிக்கிக்கொண்டு நரகத்துக்கு செல்லுகின்ற அந்த நிலைமை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, ஃபக்கினா அதாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அந்த அல் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, தபரானி ஹாக்கிம் போன்ற கிரந்தத்திலே அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், அன்னல்லாஹ யுஹிப்பு குல்ல கல்பின் ஹசீன், கவலையுடைய ஒவ்வொரு உள்ளத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான். எப்படியான கவலை என்றால் உலகத்தோடு சேர்ந்து உலக பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டு உலகத்தை சம்பாதிக்கின்ற விடயத்தில் ஆளாக்கப்பட்டு அந்த விடயத்தில் கவலைப்படுவதல்ல, மறுமையுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய படைப்புடைய விஷயத்தில் கவலை உள்ளவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. எனவே
இந்த 4 வசனங்கள், ஒன்று ரசூலுல்லா முத்தவாசில் அல் அஹ்ஸாம், நீண்ட தொடர் கவலையுள்ளவர்களாக இருந்தார்கள். தாயிமல் ஃபிக்ர், எப்பொழுதும் அதை சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். தவீல சக்தி, மிக அமைதி உடையவர்களாக இருந்தார்கள். நீண்ட நேரம் அவர்கள் அமைதியுடன் இருந்தார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான விஷயங்களுக்கு பயன்படுத்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த பகுதி எப்படி வருது? லா யதகல்லமு ஃபீ கைரி ஹாஜத்தின், தேவையில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச மாட்டார்கள். அஹ்மதில், திருமிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆசா, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு 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 விடயத்தை பதிவு செய்கிறார்கள். அவர் சொல்வார்கள், லைத்தனி குந்து அஹ்ரசா, நான் ஒரு ஊமையாளியாக இருக்கப்படாதா, பேச முடியாத ஒரு ஊமை, அப்படி ஊமையானவராக இருக்கப்படாதா, இல்லா அன்சிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய ஜிக்ரை செய்கின்றதை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் நான் ஒரு ஊமையாளியாக இருக்கக்கூடாதா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தங்களை பார்த்து அவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திருமிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் இந்த பதிவை, இந்த ஆசாரை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதகல்லமு ஃபீ கைரி ஹாஜத்தின், தேவையில்லாமல் அவர்கள் பேச மாட்டார்கள். ஏனென்றால் குர்ஆனில் நல்லவர்களை பற்றி பேசுகின்ற போது வல்லதீனஹும் அனில் லஹ்வி மூரிலூன், அவர்கள் நல்லவர்கள் தேவையில்லாத விடயத்தை விட்டும் புறக்கணித்தவர்களாக இருப்பார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மீது எங்களுக்கு ஒரு அன்பு, எங்களுக்கு ஒரு பாசம், எங்களுக்கு ஒரு நடத்த, எங்களுக்கு ஒரு செயல்பாடு வரும்னா, நபி அவர்கள் எப்படி தன்னுடைய பேச்சை அடக்கி இருந்தார்கள், நபி அவர்கள் தன்னுடைய செயற்பாடுகளின் பேச்சு வார்த்தைகளை எப்படி இருந்தார்கள் என்பதை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுகின்ற போது, அதை பின்பற்றுகின்ற போது எங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாலே ஜிக்ர், அது நன்மை. நபி அவர்கள் பேசுவதே ஒரு நன்மை. நபிகளை பற்றி நிறைய சொல்லலாம். ஃபகலாமுஹு குல்லுஹு ஜிக்ருன், நபி அவர்களுடைய எல்லா பேச்சும் ஒரு ஜிக்ர், நன்மை. நாங்கள் ஹதீஸை வாசித்து அதுக்கு நன்மை, குர்ஆனை ஓதினா நன்மை போல நபியுடைய வார்த்தையை சொல்வது நன்மை. நபி அவர்கள் வசுகூதுஹு, நபி அவர்கள் அமைதியாக இருப்பது என்பது அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜமீஉஹு ஃபிக்ருன், நபி அவர்களுடைய அனைத்து அமைதியும் அது அனைத்து சிந்தனைகளாக இருக்கிறது. வஹாலுஹு தாயிருன் பைன சப்ரின், அவர்கள் அமைதியாக இருந்து கொண்டிருந்தால் அங்கே அவர்கள் பொறுமையின் பக்கம் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். வ ஷுக்ரின் ஃபீ குல்லி ஹுல்வின் வ முர்ரின், அவர்கள் ஒவ்வொரு சந்தோஷமான விடயத்திலும் ஒவ்வொரு கசப்பான விடயத்திலும் அல்லாஹ்வை நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நபி பேசினால் ஜிக்ரு, அமைதியாக இருந்தால் பொறுமை, அவர்கள் அமைதியோடு இருப்பது நன்றி உபகாரம், அவர்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தன்னை பொறுமையாக இருப்பதும் அங்கே அவர்களுக்கு கொடுப்பது நன்றி என்று அறிஞர்கள் அதை மிக தெளிவாக இந்த ஹதீஸுக்கு கீழே இப்படியான விளக்கங்களை எங்களுக்கு எழுதி தருகிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கட்டமாக அவர்கள் வயதகல்லமு பிஜவாமியில் கலிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினா அந்த வார்த்தை ரொம்ப சுருக்கமாக இருக்கும், விளக்கம் நிறைய அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் ஜவாமியுல் கலிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, எனக்கு 5 விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் ஒன்று தான் ஊத்தீத்து பி ஜவாமியுல் கலிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜவாமியுல் கலிம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜவாமியுல் கலிம் தான் நபியோட வார்த்தை மிக சுருக்கமாக இருக்கும், விளக்கம் நிறைய இருக்கும். அது எல்லாருக்கும் பேசலாம். அப்படி வார்த்தை உண்டு, விளக்கம் நிறைய. உதாரணமாக ஒரு 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 2 இன்ச்சுக்கு நாங்கள் ஒரு வசனத்தை எழுதினா அதுக்கு விளக்கம் ஒரு 10 வரைக்கும் எழுதிடும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியான ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு சில உதாரணங்களை நாங்கள் சும்மா ஒரு நோமலாக பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுவாஹி அலல் ஜமா, சின்ன ஒரு வசனம், அல்லாஹ்வுடைய உதவி ஜமாத்தாக இருப்பவர்கள் மீது இருக்கிறது. அப்படின்னா ஒரு சமூகமாக இருந்து ஒரு செயல்பாடை செய்வாங்க இல்லையா, அவங்கள மீது இருக்கிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்நதமு தௌபத்துன், கவலைப்படுறது ஒரு தௌபா. ஒரு சின்ன ஒரு வசனம், அதுக்கு எவ்வளோ ஒரு நீண்ட ஒரு விஷயம் இருக்கு. நாங்கள் எவ்வளோ பாவங்கள் அது இது நிறைய செஞ்சிருப்போம், அதை பற்றி ஒரு கவலைப்படுறதே தௌபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் இப்படி பல விஷயங்களில் சொன்னதில் இன்னும் சும்மா நோமலாக சொல்கிறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் சொல்றதே நசியத்து செய்கிறது, அதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை.
அப்போ நசியத்து செய்கிறது எவ்வளோ நேரம் எடுக்கும்? அது அறவரம் எடுக்கும், முக்காவரம் எடுக்கும், ஒரு அவரம் எடுக்கும். அதை பற்றி நிறைய எழுதலாம். நசீகத்துனா என்ன, அதோடைய வரைவிலக்கம் என்ன, அதில் நபி ஸல்லல்லாஹு அத்தீனு அன் நசீஹா, மார்க்கண்டா நசியத்து தான். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜின்னாலே அரஃபா தான். நாங்கள் அதுக்கு முன்னால் அங்கே ஓடி இங்கே ஓடி அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாம் செஞ்சாலும் இதை மிஸ் பண்ணலாம் அவுட். அப்போ நபியோட வார்த்தை மிக சுருக்கம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாமியுல் கலீம் கொடுக்கப்படலைன்னா அதுக்கு நிறைய விளக்கம் எழுதணும், வரிகள் விளக்கம் எழுதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் வார்த்தை, இந்த வார்த்தைக்கு இதுதான் சரி, நாங்கள் விளக்கம் தேடுறோம். நபிக்கு விளக்கம் தேடுறது நபியோட வார்த்தையே விளக்கம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இதில் நிறைய இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு இப்படி ஒரு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹாபு, நீங்கள் ஹதியா கொடுங்க, அவங்களுக்கு மத்தியில் அன்பு பரஸ்பரம் உண்டாகும். சின்னொரு சப்ஜெக்ட், சின்னொரு வசல் நபியுடைய, நீங்கள் ஹதியா கொடுங்க, உங்களுக்கு மத்தியில் அன்பு பரஸ்பரம் உண்டாகும். இது எவ்வளோ விளக்கம் எழுதணும்? ஒருத்தர் ஹதியா கொடுத்து பார்க்கணும், எவ்வளோ கொடுக்கணும் பார்க்கணும், அதுக்குள்ள விளக்கம், அதை பற்றி நிறைய விளக்கம் நடைமுறையில் அதுக்கு நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜவாமியுல் கலீம் கொடுக்கப்பட்டுருச்சு, எல்லாம் மொத்தமான வார்த்தை. நபியுடைய பேச்சு எப்படி இருக்கின்றா, கலாமுஹு ஃபஸ்லுன், நபியுடைய பேச்சு மிக தீர்க்கமாக இருக்கும். அதில் பிழை பிடிக்கிறதுக்கு அல்லது அதில் ஓட்ட உடசல்கள் வாரத்துக்கு அல்லது வேறு விஷயங்கள் வார்த்தை, நபியுடைய வார்த்தை கலாமுஹு ஃபஸ்ல், தீர்க்கமாக இருக்கும். லா ஃபுதூல வலா தக்சீர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாததை நீட்டிச் சொல்வதையும் இருப்பதை குறைத்து சொல்வதும் இருக்காது. எங்கள்கிட்ட இருக்குதானே, நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு அறியாமைக்கு எங்களுக்கு தெரியாமைக்கு இல்லாதெல்லாம் சேர்த்து இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போய்த்து. நபியுடைய வாழ்க்கையில் பேச்சில், நபியுடைய பேச்சில் லா ஃபுதூல வலா தக்சீர, இந்த லா என்பது தபரியா அறிஞர்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு அளவு படித்தவங்களுக்கு. நபியுடைய வார்த்தைகள் இப்படி இல்லாததை மேலதிகமாக சொல்வதும் இருப்பதை குறைப்பதும் கிடையாது. லைஸ பில் ஜாஃபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட பேசினா இந்த கரடு முரடாக பேசுறது, ஒரு ஜாதி லைனில் பேசுறது, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சில் அப்படி இல்லை. வலல் மஹீனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது யாரையும் இழிவுபடுத்தியவராக இழிவானவர்களாக நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஸ பில் ஜாஃபி, அப்படி ஒரு முகத்தை சுருக்கினராக ஒரு கடுகடுத்தவராக அப்படி யாரோடையும் பேசுமார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டவர்களாக இருந்தாலும் சரி, தன் குடும்பம் பக்கத்து வீடு அல்லாத அஜானிபுகளாக வேறு ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் முகத்தை சுளித்தவர்களாக கடுகடுத்தவர்களாக ஒருபோதும் பேச மாட்டார்கள். தனக்கு முன்னால் இருப்பவர்களை நபி அவர்கள் இழிவாக கருதினவர்களாகவும் பேச மாட்டார்கள். என்னத்தை நாங்கள் பார்க்குறதா, நாங்கள் பேசுகிறத சேர்த்து எங்களுக்கு முன்னால் ஒரு ஏழை வந்திருப்பார், அல்ல ஒரு கூலிக்காரர் வந்திருப்பார், அல்லது யார் யார் எங்களை அந்தஸ்தை விட குறைஞ்ச ஒருத்தர், ஒரு உயர் மட்டத்தில் அவருக்கு கீழே அந்த சுருத்தரை பார்ப்பீங்க, கீழ் மட்டம் உள்ளவர் அவருக்கு கீழே அந்த சுருத்தை பார்ப்பீங்க. அப்படி யாரோட பேசினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு தெளிவாக இருக்கும், அன்பாக இருக்கும், விளக்கமாக இருக்கும், அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். யாரையும் இழிவானவர்களாக நினைத்து பேச மாட்டார்கள். நபி அவர்கள் யுஅல்லிமுன் நிஅமத வ இன் தக்கத், நபியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெறப்படக்கூடிய நியமத் மிக குறைவானதாக இருந்தாலும் அதை பெரும் மனதோடு பெரிதாக கருதுவார். நபி அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய எங்களுக்கு யாராவது இனத்தையாவது ஒன்று தந்துட்டாலும் அது சிறிசாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய அந்த சிறிசாக இருந்தாலும் அதை பெரும் மனதோடு பெருமைப்படுத்தி எடுப்பார்கள். லா எதும் மின்ஹா ஷையன் கைர அன்னஹு லம் யகுன் எதும் ஜவாக்கன் வலா யம்தாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒன்றையும் துச்சமாக இழிவாக கருத மாட்டார்கள். அதே போன்று சாப்பாடுடைய விஷயத்தில் அவைகள் ரசனையாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதை இழிவாக கருதவும் மாட்டார்கள், அதை புகழவும் மாட்டார்கள். வலா துகுலிபுகு துன்யா வலா மா கான லகா, அவர்கள் துனியாவுடைய விஷயத்துக்காக வேண்டி அல்லது துனியாவுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட மாட்டார்கள். ஃபஇதா துஅத்தியல் ஹக்கு லம் யகும் லிகலபிஹி ஷையுன் ஹத்தா என்தஸ்ர லஹு, மார்க்க விஷயத்திலே ஹக்குக்கு மாத்தமான பாத்திலுடைய விஷயத்திலே
எல்லை கடக்கப்பட்டால், ஹக்குக்கு மாற்றம் எல்லையாக்கப்பட்டால், ஹக்கை எல்லை மீறி பாத்திலாக்கப்பட்டால், லம் யக்கும் லிகலபிஹி ஷைஉன் ஹத்தா யன்தஸிர லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கோபம் இருக்கும். துனியாவுக்கோ துனியாவில் இருக்கக்கூடிய விஷயத்துக்காக வேண்டியோ நபிக்கு கோபம் வராது. மார்க்க விஷயத்தில், ஹக்குடைய விஷயத்தில் எல்லை மீறி ஒருத்தர் நடந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருவது மட்டுமல்ல, அதை நிலைநாட்டுகின்ற வரைக்கும், ஹத்தா யன்தஸிர லஹு, அதை நிலைநாட்டுகின்ற வரைக்கும் இருப்பார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த ராவி, வலா யகுலுபு நஃப்ஸிஹி, தண்ட விஷயத்துக்காக வேண்டி நபி அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். வலா யன்தஸிரு லஹா, அந்த தண்ட விஷயத்துக்காக வேண்டி அதை நிலைநாட்டவும் முயற்சிக்க மாட்டார்கள். இதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஷார பிகஃபிஹி குல்லிஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு சைக்கிளை செஞ்சா, ஒரு விஷயத்தை ஒரு ஆளை சொல்லி சைக்கிளை செஞ்சா பப்ளிக் ஓப்பனாக தான் சைக்கிளை செய்வாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறது, பின்னால் இந்த கண்ணால் சொல்கிறது, இல்லாட்டி ஒரு விரலால் சொல்கிறது, அல்லது சைக்கிளியாக வேறு விதத்தில் செய்ய அடுத்தவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறது ரசூலாட்ட இல்லை. ரசூலாட்ட என்ன இருக்கீங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா அந்த சைக்கிளியை ஓப்பனாக சொல்வார்கள். வைதா தாஜ்ஜப கலபகா, ஏதாவது ஆச்சரியமான விஷயம் வந்துட்டா கையை இப்படி பிரட்டி காட்டுவாங்க. வைதா தஹஜஸ இத்தஸலபிஹா வலரப பிராஹத்திஹில் யும்னா பத்ன இபஹாமைஹில் யுஸ்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பேசினா தன்னை கைகளை வலது கையை இடது கையுடைய இந்த பெருவரலில் இப்படி செய்வாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சால் இப்படி அந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்தால் சொல்லுவாங்க. வைதா கதிப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் வேறு விஷயங்கள் ஏதாவது கோபம் வந்துட்டா ஷாக புறக்கணிச்சிடுவாங்க. வைதா ஃபரிக, ஏதாவது நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயம் கிடச்சிட்டா கல்ல தரஃபு, கண் அப்படியே பொத்திடுவாங்க. ஜுல்லு லஹிகிஹி அத்தபஸ்ஸும், நபி அவர்களுடைய சிரிப்புக்களில் பெரும்பாலான சிரிப்புக்கள் அதாவது பொன் சிரிப்புக்களாக இருக்கும். நபி அவர்களுடைய அந்த வதனைகள் நிறைந்த இந்த சத்தம் போட்டுண்டு பிடிச்சி நில்ல, நாங்கள் அந்த பொன் சிரிப்புமே முகம் வழியே இதாகி அப்படியான சிரிப்புகளாக இருக்கும் என்று இந்த ஹதீஸில் இந்த விடைகளை சொல்கிறார்கள். நேரம் 30 நிமிஷங்களாக இருப்பதனால பின்னுக்கு வரக்கூடிய விஷயங்களிலும் நிறைய விளக்கங்கள் இருந்த போதிலும் நேரத்தை கருத்தில் கொண்டு நேரத்துக்கு முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னுள்ள சில விஷயங்களை பார்த்தோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, எப்படி மாற்று சகோதரர்கள் பேசுவார்கள், தாம் பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது, பேசுகின்ற போது எவ்வளவு தெளிவாக பேசுவார்கள், பிறருடைய உள்ளங்களை நோய்க்கூடிய, பிறர்களுடைய மனசை மோசமாகக்கூடிய அல்லது இழிவாக கருதக்கூடிய முறையிலே நபியவர்கள் இல்லை என்பதும், அதற்கு மாற்றமாக தன்னுடைய துனியாடு விஷயத்தில் நபியவர்கள் கோபப்பட மாட்டார்கள் என்பதும், ஹக்குடைய விஷயத்திலே மார்க்க விஷயத்திலே யாராவது ஒரு எல்லையை மீறிவிட்டால் நபி அவர்கள் அதை ஒழுங்காக நிலைநாட்டுகின்ற வரைக்கும் அந்த விஷயத்தை சாதிப்பார்கள் என்ற விடயங்கள், இந்த விடயங்கள் விஷயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேச்சுகள் இருந்தது என்பதை சொல்லி காட்டுவதுடன், நபி அவர்களுடைய அந்த ஃபசாஹத், நபி அவர்களுடைய பேச்சு திறமை, பேச்சு வன்மை அல்லது சொல்லை இலக்கியம் என்பது மிக ஒரு உச்சகட்டத்தில் இருந்தது. அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார்கள். எனவே எம்முடைய வாழ்க்கையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்முக இந்த வர்ணனையில், ஷமாயில் நேர்முக வர்ணனையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் கேட்கிறோமோ முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك.